ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி ஹெரிடிட்டி அந்த லெசன் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஹெரிடிட்டி? ஹெரிடிட்டி அப்படின்னா என்ன? ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லும்போது the characters which are present in the parent will be transmitted to the or inherited to the daughter or the son. ஓகேவா? ஸோ அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட இருக்க கேரக்டர்ஸ் நம்ம டாட்டர்ஸ்க்கோ சன்னுக்கோ அந்த கேரக்டர் இன்ஹெரிட் ஆகும்போது தட் இஸ் கால்ட் அஸ் அ ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெரிடிட்டி அப்படிங்கிறத வந்து பேசிக்காக யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஸோ அதில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, ஸோ அதை பற்றியெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வில் கோ இன் டு த இன்ட்ரொடக்ஷன். ஸோ it's an important and universal phenomenon. என்னது? It is a heredity is a important and universal phenomenon. என்ன அப்படின்னா, இப்போது எல்லாருமே ஒரு சின்ன ஒரு உயிரினம் எடுத்துக்கிட்டால் கூட இட் வில் ரீப்ரொடியூஸ் இல்லையா? ஸோ அதை ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த பேரண்ட்ஸோட ஜீன்ஸ் தான் வந்து என்ன ஆகும், அதோட யங் ஒன்னுக்கு வந்து வரும். ஸோ அதோட ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்க்கு இருக்கும். ஸோ as life as the living being produce offspring of their own kind. இல்லையா? எல்லா லிவிங் ஆர்கானிசமும் பார்த்திங்கன்னா அதோட இனப்பெருக்கம், அதாவது ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் பார்க்கும்போது கலர் ஆஃப் த ஸ்கை, கலர் ஆஃப் த ஹேர், கலர் ஆஃப் த ஐ, கலர் ஆஃப் த ஹேர், ஷேப் ஆஃப் த நோஸ், டைப் ஆஃப் த இயர் லோப், இதெல்லாம் வந்து தே ஆர் இன்ஹெரிட்டபிள் ட்ரெய்ட்ஸ். ஸோ உங்கள் வீட்லேயே உங்கள் ரிலேஷன்ஸ் யாராவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் ஊர்லேருந்து வர்றவங்க சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே அம்மா மாதிரியே இருக்கே, அம்மா சின்ன வயசில் இருக்கிற மாதிரியே இருக்கீங்க நீங்கள், அவங்க கண் அப்படியே அம்மா மாதிரியே இருக்குது, உங்கள் குரல் வந்து அப்பா மாதிரியே இருக்குது அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸோட கேரக்டர்ஸை ரிசம்பிள் பண்ணி அவங்க வந்து உங்களை ரெஃபர் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஹெரிடிட்டி அப்படின்னா த கேரக்டர்ஸ் ஆர் இன்ஹெரிட்டட். ஓகே, இன்ஹெரிட்டட் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிறது நமக்கு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது எப்படி வரும் எப்படின்றதெல்லாம் இந்த லெசனில் பார்க்கலாம். ஸோ இதை வந்து நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, ஹாவ் யூ எவர் வண்டர்ட், இதை பற்றி நீங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா, எப்படி நமக்கு இந்த மாதிரி இருக்குது, எப்படி நம்ம அம்மா மாதிரியே இருக்கும் அப்படின்றதெல்லாம் பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? How do we inherit traits and characteristics from father and mother? நமக்கு எப்படி வருது? ஸோ இந்த ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது how they are transferred, எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are based the transferring can be happen only due to the chromosomes. ஸோ இந்த குரோமோசோம்ஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. ஸோ வாட் ஆர் குரோமோசோம்ஸ்? குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா அது அது கண்டென்ஸ்டு பார்ட் ஆஃப் த டிஎன்ஏ. ஸோ நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சிருப்போம் செல்ஸ் பற்றி. ஸோ ஒரு பிளான்ட் செல் ஒரு அனிமல் செல், அண்ட் செல்குள்ளே என்ன இருக்கும், நியூக்ளியஸ்க்குள்ளே என்ன இருக்கும், குரோமாட்டின் ரெட்டிகுலம் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ திஸ் குரோமாட்டின் ரெட்டிகுலம் is a thread-like structures. When there is a cell division, the cell division ஆகும்போது these chromatin threads will become short condensed part and they are called as the chromosomes. ஓகேவா? ஸோ இந்த குரோமோசோம்ஸில் தான் என்ன இருக்கும், ஜீன்ஸ் வந்து அட்டாச்சாக இருக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஜீன்ஸ் வில் பி த factors for inheriting the characters from the parent to the offspring. So now let's see what chromosomes and how they are composed with DNA and form the genetic material. So எப்படி வந்து இந்த DNA வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இன் டீட்டெயிலாக இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த பேசிக் இன்ட்ரடக்ஷன் டு த லெசன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது யார் கண்டுபிடிச்சாங்க? ஸோ யார் கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிரெகர் ஜான் மெண்டல். ஸோ இந்த சயின்டிஸ்ட் தான் வந்து ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டே வந்து முதல்ல கண்டுபிடிச்சவர். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படி, அவரோட ரிசர்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பீ பிளான்ட்ஸ், அதாவது பட்டாணி செடி இருக்கு இல்லையா, அந்த பட்டாணி செடியில் தான் வந்து இவரோட ரிசர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஓகே, ஹீ ஸ்டார்டட் இஸ் ரிசர்ச் ஒன்லி ஆன் த பீ பிளான்ட். ஸோ அவரோட ஹிஸ்ட்ரி, பேசிக் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். அவரோட லைஃப் ஸ்பேன் என்ன, 1822லேருந்து 1884 வரைக்கும் அவரோட வாழ்ந்திருக்காரு. அண்ட் இஸ் அன் ஆஸ்திரேலியன் மாங்க் ஹூ டிஸ்கவர்ட் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஹெரிடிட்டி. ஓகே,
He's an Austrian monk who discovered the basic principles of the heredity through his experiments. His experiments and foundations for modern genetics. He was born in 1822 in a family of farmers of Silesian Czechoslovakia. After finishing his high school, after finishing his high school at the age of 18, he entered the Augustinian monastery at Bern as a priest. அவர் என்ன பண்ணார், ப்ரீஸ்டாக போயிட்டார். ஒரு சர்ச்சில் வந்து ஃபாதராக ப்ரீஸ்டாக வந்து அவர் போயிட்டார் படித்து முடிச்சுட்டு. ஃப்ரம் தேர் ஹீ வென்ட் டு த யூனிவர்சிட்டி ஆஃப் த வியன்னா ஃபார் ட்ரைனிங் இன் ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் நேச்சுரல் சயின்சஸ். ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து இந்த சயின்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு போனார், அதாவது ஃபிசிக்ஸ், மேத்ஸ் அண்ட் நேச்சுரல் சயின்ஸ். So Mendel returned to the monastery in 1854 and continued his work as a priest and teach in high school. ஸோ அவர் வந்து ப்ரீஸ்டாகவும் இருந்து டீச்சிங்கும் பண்ணிகிட்டு இருந்தார். ஹிஸ் லெக்சர்ஸ் time he started his famous experiments on the garden pea plant. He conducted his experiment in the monastery for about 9 years from 1856 to 1865. He had worked on nearly 10,000 pea plants of 34 different varieties. Mendel noted that they differ from one another in many ways. ஸோ அவர் என்ன பண்ணார், அவரோட ஆராய்ச்சி வந்து நிறைய பண்ணிகிட்டே இந்த ஒரு 9 இயர்ஸ்க்கு வந்து பண்ணிகிட்டே இருந்தார் அந்த பீ பிளான்ட்டில். அதில் அவர் நிறைய கண்டுபிடிச்சார், நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சார். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவர் வந்து இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி அவர் இன்னும் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணார். ஸோ மெண்டல் வந்து 7 pairs ஆஃப் கேரக்டர்ஸை வந்து எடுத்துக்கிட்டார். அதாவது பிளான்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா, இப்போ நம்மளே வந்து ஒரு செம்பருத்தி செடி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து பேசிக்காக ரெட் கலரில் பார்த்துருப்போம். அதுலேயே வேரியேஷன்ஸ் பாருங்கள், ரெட் கலரில் அடுக்கு செம்பருத்தி இருக்கும். அதே மாதிரி அது பெட்டல்ஸ்லலாம் ஒரு மாதிரி டைசெக்ட் ஆன மாதிரி இருக்கும் ஒரு செம்பருத்தி. அதே மாதிரி பிங்க் இருக்குது, ஒயிட் இருக்குது. ஸோ கலர்ஸில் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே என்னது பேசிக்காக ஹைபிஸ்கஸ் பிளான்ட் தான். ஆனால் அதில் என்ன இருக்குது, கலர்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது, அதோட அப்பியரன்ஸில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது, ஷேப்பில் இருக்குது, ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஏன் அப்படி மாற்றங்கள் இருக்குது, எப்படி அதெல்லாம் அந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறத பற்றி தான் அவர் ரிசர்ச் பண்ணி தான் கண்டுபிடிச்சார். த பேசிக் கான்செப்ட் இஸ் த ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஜெனட்டிக்ஸில் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சி சொன்னார். ஓகே, ஸோ இதில் அவர் அந்த பீ பிளான்ட்டில் என்னென்ன கேரக்டர்ஸ் எடுத்தார். ஸோ ஹீ ஸ்டடிட் அபவுட் 34 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீ பிளான்ட்ஸ் இல்லையா. ஸோ அதெல்லாத்தையும் நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு, ஒரு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ என்ன பண்ணார் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீ பிளான்ட்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீ பிளான்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து சீட் ஷேப், சீட் கலர், seed coat color, pod shape, pod color, flower position and stem length. ஸோ இந்த பேசிக் கேரக்டர்ஸை எடுத்துகிட்டு இதை பற்றி அவர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கார். He took 7 contrasting characters. அதோட பேசிக் கேரக்டர்ஸ் என்னென்னா சீட் ஷேப், சீட் கலர், சீட் கோட் கலர், பாட் ஷேப், பாட் கலர், ஃப்ளவர் பொசிஷன் அண்ட் ஸ்டெம் லெங்த். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டாமினன்ட் கேரக்டர், இன்னொன்று ரெசிசிவ் கேரக்டர். ஸோ வாட் இஸ் டாமினன்ட் கேரக்டர் அண்ட் வாட் இஸ் ரெசிசிவ் கேரக்டர்? ஸோ டாமினன்ட் கேரக்டர் அப்படிங்கிறது இப்போது ஒரு ஆர்கானிசமில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகக்கூடிய கேரக்டரை வந்து டாமினன்ட் கேரக்டர்னு சொல்லுவோம். அண்ட் ரெசிசிவ் கேரக்டர் வில் நாட் பி எக்ஸ்ப்ரெஸ் பட் வில் பி இன் த ஜீன். ஓகேவா? ஸோ எது எடுத்துக்கிட்டாலுமே, எந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கும், ஆப்போசிட் கேரக்டர்ஸ். இப்போ வந்து இது ரவுண்ட், அதாவது சீட் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் சீட் அப்படின்னா அதோட கான்ட்ராஸ்ட் வந்து ரிங்கிள்டு சீட். நீங்கள் பச்சை பட்டாணி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பட்டாணிலே பார்த்தீங்கன்னா சிலதை வந்து அந்த காஞ்ச பட்டாணி மளிகை கடையில் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று வந்து நல்லா ரவுண்டாக இருக்கும் சீடு, ஒன்று அப்படியே சுருங்கி போன மாதிரி இருக்கும் சீட்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் ரவுண்ட் அண்ட் ரிங்கிள்டு சீட்ஸ். அதே மாதிரி இப்போ சீட் கலரில் பார்த்திங்கன்னா நம்ம 2 விதமான பட்டாணி பார்க்குறோம், பச்சை பட்டாணி ஒன்று, மஞ்சள் பட்டாணி ஒன்று. ஸோ எல்லோ வந்து டாமினன்ட் கேரக்டர், க்ரீன் வந்து ரெசிசிவ் கேரக்டர். அதே மாதிரி கலர், சீட்
கோட் கலர். சீட் கோட் கலர் பார்த்திங்கன்னா அந்த இது மேலே அந்த பட்டாணியோட மேலே இருக்க ஒரு தோல், அது பச்சை பட்டாணி ஊற வச்சு பார்த்திங்கன்னா அது மேலே அந்த தோல் இருக்கும். அது ஒயிட் கலரில் இருக்கும் சிலதில் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலர் அண்ட் ஒயிட் கலர். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளேட்டட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டட். ஸோ இதோட அந்த முழுசாக அந்த பட்டாணியை பார்த்திங்கன்னா தெரியும். அது தோல் வந்து அப்படியே மார்ஜின்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகாமல் அப்படியே இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளேட்டட் மார்ஜின். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருக்கமாக இந்த துவரையிலலாம் இருக்கும். இந்த மாதிரி தோல் மேலே இந்த மாதிரி இந்த ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டட் மார்ஜின். ஸோ இன்ஃப்ளேட்டட் மார்ஜின் அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் மார்ஜின். அண்ட் நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் அண்ட் எல்லோ கலர். ஓகே. ஸோ பாட் கலர். பாட் அப்படிங்கிறது இந்த தோல், அதுதான் வந்து பாடுன்னு சொல்லுவோம். ஸோ பாட் கலரில் பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் எல்லோ இருக்குது. அதே மாதிரி ஃப்ளவர் பொசிஷன். ஒரு செடி இருக்குது அப்படின்னா அந்த செடியில் அந்த ஃப்ளவர் எங்கே வளருது, அதுதான் வந்து ஃப்ளவர் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இதுதான் அந்த செடி. ஸோ இந்த செடியில் இந்த இடத்துல அதாவது நோட்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஸ்டெம் இருக்குன்னா அந்த ஸ்டெம்மில் இந்த மாதிரி ஜாயிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஜாயின்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் நோட்ஸ். ஸோ ஒரு நோட் ரீஜன்லேருந்து ஒரு ஆக்சிஸ் வந்து அதுலேருந்து ஒரு ஃப்ளவர் வந்ததுன்னா அண்ட் தட் இஸ் கால்ட் ஆஸ் தி ஆக்சிலரி. ஓகேவா? ஸோ டெர்மினல் அப்படின்னு சொல்லும்போது, டெர்மினல் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஃப்ளவரோட அந்த ஸ்டெம் இருக்குல்லையே, அந்த பிரான்ச், அந்த ஸ்டெம்மோட எண்டு டிப்புலேருந்து ஃப்ளவர் வந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் டெர்மினல். ஸோ ஆக்சிலரி அண்ட் டெர்மினல் அப்படின்னு சொன்னாக்கா, ஆக்சிலரிங்கிறது என்னது, இதுதான் வந்து ஒரு பெரிய ட்ரீயோ இல்லை ஒரு ஷ்ரப்போ வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு பிரான்ச்சு, இந்த பிரான்ச்சில் அந்த லீவ்ஸோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த நோடல்லேருந்து இப்படி தான் இருக்கும் அந்த லீவ்ஸோட அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த நோடல் ரீஜன்லேருந்து ஃப்ளவர் வந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிலரி ஃப்ளவர். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த மெயின் ஸ்டெம், ஒரு மெயின் ஸ்டெம்னு வச்சுக்கோங்க. இந்த மெயின் ஸ்டெம் இருக்கலாம், அப்படின்னா இந்த பிரான்ச்சோட டிப்பில், ஸோ இங்கெல்லாம் ஃபுல்லாக லீவ்ஸாக இருந்துட்டு இந்த டிப்பிலேருந்து ஃப்ளவர் வந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டெர்மினல். ஸோ ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது செடி பக்கத்தில் உங்கள் வீட்டில் எங்கேயாவது செடி இருந்ததுன்னா அதை அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃப்ளவர் வந்து ஆக்சிலரியில் இருக்கா, டெர்மினல் பொசிஷனில் இருக்காங்கிறத யூ கேன் ஐடென்டிஃபை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு லாங் ஸ்டெம் அண்ட் ஷார்ட் ஸ்டெம். ஸோ அந்த ஸ்டெம் வந்து லெங்க்த்து, சிலது வந்து ரொம்ப டாலாக பெருசாக வளரக்கூடிய செடியாக இருக்கும், சிலது ரொம்ப ஷார்ட்டாக வளரக்கூடிய செடியாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை ஷார்ட் ஸ்டெம். ஓகே, லாங் ஸ்டெம் அண்ட் ஷார்ட் ஸ்டெம் இது ரெண்டும் வந்து பேஸ்ட் ஆன் த ஹைட் ஆஃப் த பிளான்ட். ஸோ இதுதான் வந்து அவர் 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டாரு. சே ஆஃப்டர் மீ, what are the characters, contrasting characters? Seed shape, seed color, seed coat color, pod shape, pod color, flower position and stem length. Okay, height of the plant. So these are the 7 contrasting characters taken by the மெண்டல் ஃபார் த ரிசர்ச் இன் ஜெனடிக்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இவரோட சக்ஸஸ், இவர் எப்படி அதை சக்ஸஸிவாக பண்ணார், அந்த ரிசர்ச் ப்ராசஸை இவர் எப்படி சக்ஸஸிவாக பண்ணார். ஸோ ஹீ சூஸ் த பீ பிளான்ட் ஆஸ் இட் வாஸ் அட்வான்டேஜஸ் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அவரோட அந்த பீ பிளான்ட்டோட எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து சீக்கிரமாக வளரக்கூடிய பிளான்ட். இப்போ எங்கள் பெரிய பெரிய ட்ரீ எடுத்து அவன் ரிசர்ச் பண்ணியிருந்தாருன்னா அந்த மரம் வளரவே 10 வருஷம், அவர் எப்படி 7 வருஷத்தில் ரிசர்ச் முடிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் ஹீ டுக் த பிளான்ட் தட் வாஸ் வெரி ஈஸிலி க்ரோயிங். ஓகேவா? அந்த மாதிரி பிளான்ட்டை தான் எடுத்தார். அதே மாதிரி இட் இஸ் நேச்சுரலி செல்ஃப் பாலினேட்டிங் அண்ட் இஸ் ஸோ வெரி ஈஸி டு ரைஸ் பியூர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல். ஸோ செல்ஃப் பாலினேட்டிங் அப்படின்னா என்னது? பாலினேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஃப்ளவரோட ரீப்ரொடக்ஷன். ஸோ ஃப்ளவர்ஸ் நம்ம வந்து ஜென்ரலாக பார்த்துருப்போம், ஒரு செடி இருக்கும், செடி வளர்ந்தோடனே முதல்ல பூ பூக்கும், அதுக்கப்புறம் காய்க்கும். ஸோ அதுதான் வந்து அதோட பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். ஸோ அது பூத்த உடனே அந்த பாலினேஷனுங்கிற ப்ராசஸ் நடந்தால் தான் அது என்ன ஆகும், அந்த ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ பாலினேஷன் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ 2 பிளான்ட் எடுத்துக்கோங்க, சும்மா இந்த டயக்ராம் இங்கே இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் 1 பிளான்ட் அண்ட் திஸ் இஸ் செகண்ட் பிளான்ட். ஓகே. ஸோ இதில் ஒரு ஃப்ளவர் இருக்குது. இந்த ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ளவரில் வந்து 2மே இருக்கும். தட் இஸ் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். தட் இஸ்
andrecium and gynoecium. ஓகேவா? இப்போ பாலினேஷன்னா என்ன? ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் த ஆந்தர் டு த ஸ்டிக்மா, அதுதான் வந்து பாலினேஷன். ஸோ பாலினேஷன் அப்படின்னா என்னது? ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் த ஆந்தர் டு த ஸ்டிக்மா. ஆந்தர்ங்கிறது ஆண்ட்ரீஷியம்குள்ளே இருக்கும், ஸ்டிக்மாங்கிறது கைனீஷியமில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை. ஸோ அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் தான் அந்த ஃபர்டிலைசேஷன் நடந்து ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன் சொல்கிறது. ஸோ அந்த ரெண்டு ப்ராசஸும் முடிஞ்சு தான் ஒரு ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ அந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பிளான்ட்டில் அப்படி தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா என்ன? செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா ஒரு செடியில் ஒரு பூ இருக்குன்னா அந்த பூவிலேயே ஆண்ட்ரீஷியமும் இருக்கும், கைனீஷியமும் இருக்கும். அந்த ஃப்ளவருக்குள்ளேயே ஆண்ட்ரீஷியம்லேருந்து கைனீஷியமுக்கு ட்ரான்ஸ்ஃபர், போலன் கிரெயின் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதுலேயே ஃபர்டிலைசேஷன் நடந்தால் தட் இஸ் செல்ஃப் பாலினேஷன். இப்போ இந்த ஃப்ளவர்லேருந்து இருக்கக்கூடிய ஆண்ட்ரீஷியம் பறந்து போய் இந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய கைனீஷியமோட ஃபர்டிலைஸ் ஆனால் தட் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் பாலினேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன். ஸோ செல்ஃப் பாலினேஷனுக்கு வந்து எதுவுமே ஏஜென்ட்ஸ் எல்லாம் தேவைப்படாது. ஆனால் கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி போகும்? ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு அந்த போலன் கிரெயின்ஸ் எப்படி போகும்? ஒன்று காற்று வழியாக போகும், இல்லைன்னா வாட்டர் வழியாக போகும், இல்லைன்னா இன்செக்ட்ஸ், அந்த ஹனி பீஸ், பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வந்து ஒரு பூலேருந்து இன்னொரு பூ போகும்போது they will carry the pollination and pollen grains and transfer to the next ஃப்ளவர். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் இன் டீட்டெயிலாக வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் லெசனில் படிப்போம். பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் ஒரு லெசன் இருக்குது, அதில் வந்து நம்ம இன் டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இப்போது இந்த இடத்துல இந்த டேர்முக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ வாட் இஸ் செல்ஃப் பாலினேஷன்? The pollen grains from the anther will be transferred to the stigma of the same flower is called as the self-pollination. Okay, and it's so very easy to raise pure breeding individuals. So அந்த மாதிரி self-pollinate ஆகும்போது பியூர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல்ஸாக நமக்கு கிடைக்கும். ஹைப்ரிட்டாக இல்லாமல் பியூர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல்ஸ் வந்து இந்த ரிசர்ச்க்கு வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இட் இஸ் அ ஷார்ட் லைஃப் ஸ்பேன் ஆஸ் இட் இஸ் ஆனுவல், அண்ட் ஸோ இட் வாஸ் பாசிபிள் டு ஃபாலோ த செவரல் ஜெனரேஷன். ஸோ இந்த பீ பிளான்ட் எடுத்துக்கிட்டார் இல்லையா, அந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆனுவல் பிளான்ட். அப்படின்னா என்னது? 1 இயர் தான் அது வளரும். ஸோ 1 இயர்லேயே வந்து வளர்ந்து மெச்சூர் ஆகி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் கொடுத்துட்டு இட் வில் டை. ஸோ அதனால் என்ன ஆகுது? அவர் அதை சீட்ஸ், அதை ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சிட்டு அந்த சீட்ஸை வந்து ஈஸியாக திரும்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வளர்கிறதுக்கு சோ பண்ண முடியும். ஸோ இதில் வந்து அவர் ஈஸியாக அந்த அதோட வாழ்நாள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவரோட ரிசர்ச்சுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இந்த பிளான்ஸை கிராஸ் பாலினேஷன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ செல்ஃப் பாலினேஷன் தானாகவே நடக்கும், கிராஸ் பாலினேஷன்ங்கிறது நம்ம செய்கிறது. ஓகேவா? அதை தான் விண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம நிறையா ப்ராசஸ் பண்ண முடியும் அதில். ஸோ இட் வாஸ் ஆல்சோ ஈஸி அண்ட் இட் ஹாஸ் அ டீப்லி டிஃபைன் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். ஸோ நிறைய கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் அவங்க படித்தோம் இல்லையா, டாமினன்ட் அண்ட் ரெசிஸ்டிவ் கேரக்டர்ஸ் அண்ட் அதே கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். ஸோ இதில் வந்து எல்லோ, க்ரீனு, அதே மாதிரி பாட் ஷேப்பில் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேட்டட், கன்ஸ்ட்ரிக்டட், அந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த செடியை பார்த்ததுமே, இது எல்லாமே பாரு மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ் தான். ஸோ ஒரு செடியை பார்த்ததுமே அது சொல்ல முடியும், அதோட ஃப்ரூட்டையோ அதோட ஃப்ளவரையோ ஏதோ பார்த்த உடனே அது என்ன கேரக்டரில் இருக்குங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? அண்ட் த ஃப்ளவர்ஸ் ஆர் பைசெக்ஷுவல். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் பைசெக்ஷுவல் ஃப்ளார்ஸாக இருக்கணும்? பைசெக்ஷுவல் ஃப்ளார்ஸில் தான் என்ன இருக்கும்? ஆண்ட்ரீஷியமும் இருக்கும், கைனீஷியமும் இருக்கும். ஸோ ஒரு ஃப்ளவரில் நடுவில் கைனீஷியம், சுற்றி ஆண்ட்ரீஷியம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் அந்த ஃப்ளார் இருக்கிறதுனால இட் வாஸ் ஈஸி ஃபார் செல்ஃப் பாலினேஷன் அண்ட் ஃபார் கிராஸ் பாலினேஷன் ஆல்சோ. ஓகேவா? ஸோ திஸ் வாஸ் த ரீசன் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் மெண்டல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். நெக்ஸ்ட்டு மெண்டல் வந்து என்ன மாதிரியெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார்? ஸோ அவர் 2 விதமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ஒன்று வந்து மோனோ ஹைப்ரிட் கிராஸ், இன்னொன்று டை ஹைப்ரிட் கிராஸ். ஓகேவா? ஸோ மோனோ ஹைப்ரிட், டை ஹைப்ரிட். ஸோ மோனோ ஹைப்ரிட் அப்படின்னா என்ன? மோனோனா என்னது? சிங்கிள். ஓகே, சிங்கிள். ஹைப்ரிட் அப்படின்னா இப்போ இந்த கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை அவர் என்ன பண்ணுறாரு? ஹைப்ரிட் பண்ணுறாரு. கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை ஹைப்ரிட் பண்ணும்போது அந்த ஏதாவது ஒன்று தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், இன்னொன்று எக்ஸ்ப்ரெஸ் ஆகாது. ஓகேவா?
ஸோ அதில் இப்போ வந்து டால் டுவாஃப் அப்படின்னு 2 கேரக்டர் எடுத்துக்கலாம். ஸோ டால் டுவாஃப் அப்படிங்கிறது ஸ்டெம் லெங்க்த்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய கேரக்டர்ஸ். ஸோ அந்த பிளான்ட்டில் டால் பிளான்ட் இருக்குது, டுவாஃப் பிளான்ட்டும் இருக்குது. ஸோ இந்த 2 பிளான்ட்டும் என்ன ஆகும், நம்ம ஹைப்ரிட் பண்ணி அதோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரும்போது எத்தனை டால் பிளான்ட்ஸ் வந்திருக்கு, எத்தனை டுவாஃப் பிளான்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத அவர் ரிசர்ச் பண்ணார். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், தட் இஸ் கால்ட் ஆஸ் மோனோ ஹைப்ரிட் கிராஸ். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு வாட் இஸ் டாமினன்ட் கேரக்டர் அண்ட் வாட் இஸ் ரெசிசிவ் கேரக்டர் அது தெரியணும். வாட் இஸ் டாமினன்ட் கேரக்டர்? த கேரக்டர்ஸ் which are expressed are called as the dominant character, and characters which are not expressed are called as the recessive character. ஸோ இதில் வந்து நம்ம 2 விதமான பிளான்ட் எடுக்கிறோம். ஒன்று வந்து டால் பிளான்ட், இன்னொன்று டுவாஃப் பிளான்ட். ஸோ டால் பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, கேபிட்டல் டி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸ்மால் பிளான்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஜீன்ஸை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஸ்மால் டி. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டாமினன்ட் கேரக்டர் அண்ட் திஸ் இஸ் த ரெசிசிவ் கேரக்டர். ஸோ இப்படி தான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அதோட சிம்பிள்ஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ டால் டுவாஃப் இல்லைனா நீங்கள் வந்து என்ன வேணால் எடுத்துக்கலாம். அது ஃப்ளவர் கலர் எடுக்கலாம், சீட் கலர் எடுக்கலாம், சீட் கோட் கலர் எடுக்கலாம். எனி 2 characters can be compared for this monohybrid cross. Okay, so first, what is the monohybrid cross? It is a crosses involving inheritance of only one pair of contrasting characters are called as monohybrid crosses. Okay va? So இப்போ இதில் வந்து அவர் வந்து சிங்கிள் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் தான் எடுத்திருக்காரு. சிங்கிள் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்னால் டால்னஸ், ஸ்டெம் லெங்த் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர். அதில் அதிகம் கம்மி. இப்போ வந்து ஸ்கின் கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஹியூமன் பீயிங்ஸில் ஸ்கின் கலர்னு எடுக்கும்போது நம்ம என்ன எடுக்கலாம், ப்ரௌன், பிளாக்கு, ஒயிட், அந்த மாதிரி 2 விதமான கலர் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இது இங்கே எடுத்துருக்கிற மாதிரி. இங்கே என்ன எடுத்திருக்காரு, tall plant and dwarf plant. For example, it is a cross between 2 forms of a single trait, like a cross between a tall plant and a dwarf plant. Okay va? So next we'll move on to the experiment. என்ன பண்ணார் அவர்? So first parental generation. So what is the parental generation? ஒரு tall plant, ஒரு dwarf plant, அது 2 தான் வந்து parent. Okay, he took one tall plant and dwarf plant. ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லும்போது he raised the plants from the seeds of the pure breeding parental crosses in F1 generation and were tall and monohybrids. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாரு இவர், ஃபஸ்ட்டு டால் பிளான்ட், ஒரு டால் பிளான்ட் இன்டூ ஒரு டுவாஃப் பிளான்ட் பண்ணுறாரா. ஸோ பண்ணும்போது இதுலேருந்து இப்போ டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது 2ஆக ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதுலேருந்து கேமீட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 1 தான் எடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போது கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணும்போது 2ஆக பண்ணணும், ஆனால் கேமிட்டாக எடுக்கும்போது 1 தான் எடுப்போம். ஸோ ஒரு கேபிட்டல் டி, ஒரு ஸ்மால் டி. ஸோ இது 2ம் சேர்ந்தது தான் வந்து என்னது, ஃபஸ்ட்டு ஜெனரேஷன். ஸோ இட் வாஸ் கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி. எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, இந்த கேபிட்டல் டி ரெப்ரசன்ஸ் த டாமினன்ட் கேரக்டர் அண்ட் ஸ்மால் டி ரெப்ரசன்ஸ் த ரெசிசிவ் கேரக்டர். ஸோ இந்த கேபிட்டல் டி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறான், இதுதான் டாமினன்ட் கேரக்டர் இல்லையா. ஸோ இப்போ ஒரு காம்பினேஷன் ஆஃப் கேமிட்ஸ் இருக்கும்போது ஒரு கேபிட்டல் லெட்டர் இருந்தால் கூட அது என்னவாயிடும், இட் வில் பிகம் த டாமினன்ட். ஸோ அதில் என்ன கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், டாமினன்ட் கேரக்டர்ஸ் தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஸ்மால் லெட்டர் இருக்கிறது பியூராக இருந்தால் தான், இப்போ 2மே ஸ்மால் டி இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து என்ன ஆகும், இட் வில் பி எக்ஸ்ப்ரெஸ். இது 2மே ஸ்மால் லெட்டர் இருக்கிறதுனால இட் வில் பி எக்ஸ்ப்ரெஸிங் த ரெசிசிவ் கேரக்டர். ஸோ அப்போ இந்த பிளான்ட், இந்த கேமிட்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ட் எப்படி இருக்கும், டுவாஃப் பிளான்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கேரக்டர் இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து எப்படி இருக்கும், டால் பிளான்ட்டாக இருக்கும். ஸோ இது கேபிட்டல் டி ஸ்மால் டியாகவும் இருக்கலாம், இல்லைனா கேபிட்டல் டியாகவும் இருக்கலாம். ஓகேவா? இப்படி 2மே இருந்தாலும் இட் வில் பிகம் த டால் பிளான்ட். ஸோ 2 ஸ்மால் லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது தான் அது 2மே டுவாஃப் பிளான்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு F2 ஜென்ரேஷன். ஸோ ஃபஸ்ட் ஜெனரேஷன் வாஸ் ஆல்வேஸ் tall. ஸோ 2 கேரக்டர் எடுக்கிறாங்க, க்ராஸ் பண்ணுறாங்க. ஸோ தே காட் ஒன்லி த டால் பிளான்ஸ். ஸோ வாட் ஹேப்பன் இன் த செகண்ட் ஜெனரேஷன்?
ஸோ செல்ஃபிங் ஆஃப் த F1 monohybrids resulted in tall and dwarf plants respectively. ஸோ என்ன பண்ணார் இவர்? ஸோ இந்த ஹைப்ரிட் எடுத்துக்கிட்டார். முதல்ல பியூர் பேரண்ட்டாக எடுத்தாங்க இல்லையா, ரெண்டுமே கேபிட்டல் டி ஸ்மால் டி கிராஸ் பண்ணும்போது ஒரு ஹைப்ரிட் கிடச்சிது. ஸோ இந்த மோனோ ஹைப்ரிட்டை என்ன பண்ணுறாங்க, இப்போது அதை வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இன்டூ அ கேபிட்டல் டி அ ஸ்மால் டி. அப்போ என்ன மாதிரிலாம் வரும் பிளான்ட்டு காம்பினேஷன்? ஒரு கேபிட்டல் டி ஒரு கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஓகேவா? அதே மாதிரி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேவ் காட் பியூர் பேரண்ட். இது கேபிட்டல் டி ஒன்று இருக்கும். அப்புறம் இந்த மிக்ஸ்டு ஹைப்ரிட் வெரைட்டி பார்த்திங்கன்னா 2, ஒரு பியூர் ரெசிசிவ். ஸோ அப்போ என்ன ஆச்சு? தே காட் 4 ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 1:2:1. ஓகேவா? ஸோ ஒன்று பியூர் பேரண்ட், இன்னொன்று பியூர் ரெசிசிவ் பேரண்ட், அண்ட் இது என்னது ஹைப்ரிட் டாமினன்ட் பேரண்ட். ஓகேவா? இது வந்து பியூர் டாமினன்ட், இது பியூர் ரெசிசிவ், இது வந்து என்னது ஹைப்ரிட் பட் ஆனால் டாமினன்ட். இட் வில் ரெப்ரசன்ட் ஒன்லி த டால் கேரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மோனோ ஹைப்ரிட் கிராஸ். ஸோ இதில் அவர் வந்து என்ன பண்ணார், நிறைய சேஞ்சஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தாரு. என்ன பண்ணாலும் இதில் வந்து என்ன மாதிரி மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத வந்து இவர் செக் பண்ணி பார்த்தாரு. அதுதான் வந்து அவரோட இன்டர்பிரிட்டேஷன் ஆன் மோனோ ஹைப்ரிட் கிராஸ். Okay, so based on these observation, it was confirmed that Mendel's factors are passed on from one generation to another and now referred as genes. ஸோ அது வந்து முதல்ல அவர் ஜீன்ஸ் எல்லாம் பேர் வைக்கல. ஸோ இந்த டால் கேரக்டர் டுவார்ஃப் கேரக்டர் இதெல்லாம் ஜீன்ஸ் வழியாக தான் போகுது அப்படின்லாம் பேர்லாம் வைக்கல. அதனால் அவருக்கு தெரியாது. அப்போ வந்து அவர் சும்மா ஒரு ஃபேக்டர்ஸ் அப்படின்றத கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறமா தான் அது வந்து என்னவாச்சு, ஜீன்ஸ் அப்படிங்கிற பேரை கொடுத்தாங்க. ஓகேவா? And tallness and dwarfness are determined by a pair of contrasting characters. Tall plant possesses a pair of factors represented by capital T, taking the first letter of the dominant character, and the plant dwarf because it possesses the factors for dwarfness represents the ஸ்மால் டி ரெசிசிவ் கேரக்டர். ஸோ எப்பவுமே இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கேபிட்டல் என்ன எடுக்கிறோமோ அதோட ஸ்மால் தான். ஸோ டுவார்ஃபுங்கிறதுனால ஸ்மால் டி கிடையாது. ஸோ கேபிட்டல் டி ஃபார் டால்னஸ். ஸோ அதே தான் வந்து இங்கேயும் வந்து என்னது ஸ்மால் டி. அதே மாதிரி மற்ற கேரக்டர்ஸில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லோ க்ரீன் இருக்கு இல்லையா, சீட் கலரில் எல்லோ க்ரீன் இருக்குது. ஸோ கேபிட்டல் ஒய் ஃபார் எல்லோ, ஸ்மால் y ஃபார் க்ரீன். ஓகேவா? அதே மாதிரி கலர் ஆஃப் த பாடில் பார்த்தீங்கன்னா அந்த பாட் கலரில் க்ரீன் எல்லோன்னு இருக்கும். அப்போ கேபிட்டல் Y ஃபார் த பாட் கலர், ஸ்மால் y ஃபார் த எல்லோ கலர் பாட். ஸோ அந்த மாதிரி. ஸோ டாமினன்ட் கேரக்டர் என்ன இருக்கோ அதோட ஃபஸ்ட் லெட்டர் தான் வந்து என்னது டாமினன்ட் கேரக்டர். அதோட லோவர் கேஸ் தட் இஸ் ஸ்மால் லெட்டர் தான் வந்து என்னது த ரெசிசிவ் கேரக்டர் அப்படிங்கிறத வந்து he has given as a ரூல் மாதிரி. ஓகேவா? ஸோ நம்மளாம் அதுக்கு இஷ்டத்துக்கு போட முடியாது. So these factors occurs in pairs and may be alike as in pure breeding tall plants. இதெல்லாம் எப்படி இருக்கும், அலைக்காக இருக்கும், சேமாக தான் இருக்கும். அண்ட் டுவார்ஃப் பிளான்ட்ஸ்லேயும் வந்து அதே மாதிரி ஸ்மால் டி. இட் இஸ் ரெஃபர்ட் as ஹோமோசைகஸ். இப்போ ரெண்டுமே சேமாக இருக்கு இல்லையா. ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி ரெண்டும் சேமாக இருந்தால் தே ஆர் கால்ட் அஸ் ஹோமோசைகஸ். இஃப் தே ஆர் டிஃப்ரெண்ட், இப்போ வந்து ஒரு கேபிட்டல் டி ஸ்மால் டியாக இருந்து ஹைப்ரிடாக இருந்ததுன்னா தே ஆர் கால்ட் அஸ் ஹெட்டிரோசைகஸ். ஓகேவா? ஹெட்டிரோசைகஸ் அண்ட் ஹோமோசைகஸ். ஸோ இதில் நிறைய டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டாமினன்ட் ரெசிசிவ், அடுத்தது ஹோமோசைகஸ் அண்ட் ஹெட்டிரோசைகஸ். ஹோமோசைகஸ் அப்படின்னா என்னது, ரெண்டு ஜீன்ஸும் வந்து சேமாக இருக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் ஹோமோசைகஸ். ஹெட்டிரோசைகஸ் போத் வில் பி different, there will be hybrid. Okay, so two factors making up a pair of contrasting characters are called as alleles. So இந்த ரெண்டு கேரக்டர் என்ன பண்ணுது, கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை உருவாக்குது இல்லையா. அண்ட் தீஸ் ஆர் கால்ட் அஸ் alleles or allelomorphs. ஸோ ஒன் மெம்பர் ஆஃப் ஈச் பேர் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஒன் பேரண்ட். ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட் கிட்டேருந்து தான் வந்திருக்கும். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் alleles. இந்த ஹைப்ரிட்டில் தான் இந்த alleles இருக்கும்.
ஸோ அலீல்ஸுங்கிறது இதுதான். ஸோ இதில் வந்து ஒன்று டால் பிளான்ட், ஒன்று டுவார்ஃப் பிளான்ட்லேருந்து வந்த கேரக்டர், ரெண்டும் மிக்ஸ் ஆகி இங்கே என்ன எக்ஸ்ப்ரெஸ் ஆகும்? only the tall characters will be expressed, and that is why they are called as the alleles. They have the contrasting characters and they are called as alleles. When two factors for alternative expression of a trait are brought together by self-fertilization, only one expresses itself, that is tallness, masking the expression of the other. ஸோ நம்ம இதிலேயே சொன்னோம் இல்லையா, ரெண்டு கேரக்டர்ஸ் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஒரு கேரக்டர் தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், இன்னொரு கேரக்டர் மாஸ்க் ஆகிடும். ஸோ வெளியில் தெரியாது. ஸோ அதுதான் ஒன்று எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறதுக்கு பேர் டாமினன்ட் கேரக்டர், அண்ட் ரெசிசிவாக இருக்கிறது வந்து மாஸ்க்கான கேரக்டருக்கு பேர் ரெசிசிவ் கண்டிஷன். ஸோ டாமினன்ட் கேரக்டர் அண்ட் ரெசிசிவ் கேரக்டர். ஓகேவா? factors are always pure, and when gametes are formed, the unit factors segregate so that each gamete gets one of the two alternatives, and it means that the factors for tallness and dwarfness are separate entities, and in a gamete either T or T, that is capital T or small t is present. ஸோ ஒரு ஃபேக்டரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? ஒரு கேபிட்டல் டீயில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், இல்லைனா ஸ்மால் டீயில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ டால்னஸ் அண்ட் டுவார்ஃப்னஸ் அப்படிங்கிறத கேரக்டர்ஸை வச்சு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். when F1 hybrids are self crossed and the two entities separate and then unite independently, forming tall and dwarf plants. ஸோ இப்போ ரெண்டு கேரக்டர்ஸும் பார்த்திங்கன்னா க்ராஸ் பண்ணும்போது ரெண்டுமே பிரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஒன்றா சேரும். ஸோ அதுதான் வந்து இந்த டால்னஸ் அண்ட் டுவார்ஃப்னஸ் அப்படிங்கிற கேரக்டர்ஸ் ஆர் மிக்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் அண்ட் ஹைப்ரிட். ஓகேவா? ஸோ இதோட 3 ஹைப்ரிட் கிராஸ் அப்படிங்கிறது முடியும். நெக்ஸ்ட் வில் கண்டினியூ வித் த டை ஹைப்ரிட் கிராஸ். ஓகே, இன்றைக்கி கிளாஸ்க்கு இது வரைக்கும் கொஞ்சம் படிங்க. I will send you the next video in a very short time.